மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th மேக்ஸ் பப்ளிக் 2024க்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீ எல்லா கொஷின்ஸ்க்குமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வித் அனாலிசிஸோட. ஸோ 1 மார்க்ஸை பொறுத்தளவில் நமக்கு 20ல இருந்து 16 அப்படியே புக் பேக்ல இருந்து நமக்கு கேட்டாங்க. போன வருஷம் 13 தான் வந்துருந்துச்சு. அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே புக் பேக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப ஓவரால் நமக்கு 17 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக். போன வருஷத்தை விட 4 கொஷின் நமக்கு வந்து சேர்த்து கேட்டிருக்காங்க. 3 தான் இன்டீரியர். அது டாப்பர்ஸ்க்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்திருக்கும். பட் கொஞ்சம் எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 1 or 2 மார்க்ஸ் 1 மார்க்கில் போயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6th சாப்டர்லேருந்து 17th கொஷின் 45 டிகிரி. செகண்ட் ஒன் வந்து இன்டீரியர் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து டாப்பர்ஸும் சரி எபோ ஆவரேஜும் சரி டக்குன்னு நம்ம போட்டே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லைனாலும் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட PQRனு 3 வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு 2^3 இஸ் ஈக்குவல் டு 8னா 3 வேரியபிளும் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து போடுறப்ப மிக்ஸ் பண்ணி போடுறோம் இல்லை, ரெண்டா போடுறோம். அப்போ ஒரு புது இதாக இருந்தால் கூட அதுக்கும் சேர்த்து நம்ம 2 இது போடுறப்போ ஏற்கனவே இருந்தது கூடயும் நம்ம 1 போடுறோம். இப்போ ஆர் வந்து வருது அப்படின்னா ஆருக்கு 2, அப்புறம் பிக்காகன்னு 1, கியூக்காகன்னு 1 அப்படின்னு வர்றப்ப நமக்கு வந்து 8 அப்படின்றப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த லாஜிக்கை பிடிச்சிட்டிங்கன்னா கூட போட்டுடலாம். தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 8/3. இது 9th சாப்டர் கொஸ்டின் நம்பர் 8. ஃபோர்த் ஒன் வந்து ஏ ஆப்ஷன் ஏ 10. 5th சாப்டர் கொஸ்டின் நம்பர் 8. 5th கொஸ்டின் வந்து 4th சாப்டர் கொஸ்டின் 18 1/√5. 6th கொஸ்டின் வந்து 3rd சாப்டர் கொஸ்டின் நம்பர் 1 -4. 7th வந்து 3rd சாப்டர் கொஸ்டின் 4 -q/r. 8th ஒன் 9th சாப்டர் கொஸ்டின் நம்பர் 19 3πa/4/16. 9th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் கொஸ்டின் 9 லாஸ்ட் ஆப்ஷன். 10th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் கொஸ்டின் 2 தட் இஸ் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 11th சாப்டர் வந்து 10th சாப்டர் கொஸ்டின் நம்பர் 5 லாஸ்ட் ஆப்ஷன் d²y/dx² - y = 0. 12th வந்து பார்த்தீங்கன்னா 11th சாப்டர் கொஸ்டின் 5 ஆப்ஷன் இஸ் சி தட் இஸ் 2. 13th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர். பட் இன்டீரியராக அது கன்சிடர் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு டைப் ஆஃப் கோனிக் செக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம அந்த ஒரு எக்ஸசைஸே இதுக்குன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பார்த்துருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது பேராபோலா அப்படின்றது சொல்லியிருக்க முடியும். கண்டிப்பாக எபோ ஆவரேஜும் டாப்பர்ஸும் இதையும் போட்டிருப்பாங்க இன்டீரியர். அப்போ இது வரைக்குமே ஒரு கொஷின் கூட தப்பாக வந்திருக்க வாய்ப்பே இல்லை, போத் எபோ ஆவரேஜ் அண்ட் டாப்பர்ஸ்க்கு. 14th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் கொஷின் 11 டி செகண்ட் ஒன் செகண்ட் 2ங்கிறது ஆப்ஷன். 15th ஒன் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கொஷின் 12 சி ஆப்ஷன். 16th ஒன் வந்து செகண்ட் லெசன் 18th கொஷின் ஆப்ஷன் ஏ x² + y². இங்கே 17th தான் அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து கேட்டிருக்காங்க. மேபி இங்கே வந்து எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிருக்க வேணா சான்சஸ் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா x = 0 y = 0 ஒரு செகண்ட் அந்த கன்ஃபியூஷன் வேணா ஏற்பட்டிருக்கலாம். பட் கொஞ்சம் புரிஞ்சு யோசிச்சு போட்டிங்க அப்படின்னா ஹரிசாண்டல் அசிம்ப்டோட் தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து y = 0 அப்படின்றத ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்ததாக இங்கேயும் அதே தான், ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் வேணால் இந்த எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த வேரியன்ஸ் ஆஃப் 3 அப்படின்றப்ப கான்ஸ்டன்ட்ஸ்க்கு எப்போவுமே நமக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 0 தான் வரும். இது ஏற்கனவே இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் எங்கேயோ எனக்கு பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படி ஏதாவது ப்ரீவியஸ் இயரில் வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது இந்த கொஸ்டினை நம்ம 12th மேக்ஸில். ஸோ அதனால் அது ஒரு விஷயம் இருக்குது. அதை பார்த்துருந்தீங்கன்னா கூட எனிஹவ் நீங்கள் அதை பிடிச்சிருக்கலாம். கான்ஸ்டன்ட்டுக்கு எப்போவுமே 0 தான். 19th வந்து 7th சாப்டர் கொஸ்டின் நம்பர் 12 2. 20th வந்து பார்த்தீங்கன்னா டி 1/x + 1² dx. அப்போ கண்டிப்பாக எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மேபி அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வந்திருந்தா கூட உங்களால் 18 போட்டிருக்க முடியும். மேபி ஏதாச்சும் புக் பேக் 1 மார்க் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு போனது வந்து மறந்து போயிடுச்சு, இல்லை தப்பாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா வேணால் மார்க் போயிருக்கலாம். பட் அது ஒருத்தங்களோட ஓன் மிஸ்டேக் தான். பட் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் புக் பேக்கை தரவாக படிச்சிருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் 18 எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து கேட்டிருக்கனால 1 மார்க்ஸ் பார்ட் வந்து வெரி ஈஸி. ஏன்னா போன வருஷத்தையெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க 13 தான் எடுக்க முடிஞ்சுது. அப்போ அதை விட இந்த டைம் 18ன்றப்போ வெரி ஈஸி. 1 மார்க் பார்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். 2 மார்க்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். 21st வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாலும் பழசு சம், அப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கிற சம். எக்ஸசைஸ் 2.1ல கொஷின் 3rd சம், வெரி வெரி ஈஸியான ஒரு கொஷின் இது. ஸோ சமேஷன் வந்து நம்ம போட்டு i⁻1லேருந்து 12 வரைக்கும் போட்டு எழுதுவோம். நமக்கே தெரியும் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து i⁻1லேருந்து i⁻4 வரைக்கும் அந்த கண்டினியூஸாக ஆட் பண்ணுறப்ப அது 0 ஆயிரும். ஸோ அப்படியே நம்ம போட்டு போகிறப்ப ஃபைனலாகவும் நமக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். நீங்கள் போட்டு காமிச்சிருந்தீங்கன்னா முடிஞ்சு. அடுத்து இது கண்டிப்பாக ஒரு ஸ்லோ லேர்னரால் கூட இந்த கொஷின் அட்டன் பண்ணியிருக்க முடியும். 22nd கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டா இருக்குது. α² β² எடுத்து அதை வச்சு புது ஈக்குவேஷன் போட சொல்லியிருக்காங்க. வெரி ஈஸி, ஸ்லோ லேர்னராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். செம்மையும் ப்ராடக்ட்ஸையும் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணி நம்ம போடுறப்போ 4x² + 3x + 169 = 0 அப்படின்னு வருது. இது எக்ஸாம்பிள் 3.2.
அடுத்ததா 23rd சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.2ல செகண்ட் சப்டிவிஷன். இதுவும் வெரி ஈஸி. கண்டிப்பா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட முடியும். ஏன்னா இது என்ன பண்ணணும், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த எக்ஸையும் டிஎக்ஸையும் கொடுத்துருக்கிற வேல்யூ படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x, இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x பிளஸ் 3ன்னு வரும். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம கொடுத்துருக்கிற அந்த 3ஐயும் டிஎக்ஸ்ன்ற இடத்துல நம்ம வந்து 0.02 நம்ம வந்து போடுறோம். போட்டிங்கன்னா 0.18 அப்படின்றது ஆன்சர். ஸோ அதனால ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மூணையுமே தாராளமாக அட்டன் பண்ண முடியும். 24th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன். இது கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின் தான். கண்டிப்பாக டாப்பர்ஸால் இல்லை அபவ் ஆவரேஜால் மட்டும் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் 10.2லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. இந்த டயக்ராம் போட்டு y is equal to x dy by dx. மேபி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 10th லெசனே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால அட்டன் பண்ணிருக்க முடியும். 25th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மீன் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ 11th சாப்டர் 4th எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ஒன் 3rd சப்டிவிஷனில் வந்து இருக்குது. இது ஓரளவு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். மீன் மட்டும் கேட்டிருக்காங்க. இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் அந்த இன்டெகிரேட் பண்ணணும் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம அதை உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு மாறும். நம்ம அதுக்கப்புறம் அதை இன்டெகிரேஷன்லாம் பண்ணி, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணி எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு போட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த லிமிட்டை நம்ம வந்து எடுத்து பண்ணி 5/3ன்னு ஆன்சர் கொண்டு வரணும். ரொம்பவே ஒரு ஈஸி தான். ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் இது. 26th வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வித் சென்டர். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு சம். 5.1 இது. எக்ஸ் மைனஸ் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஒரு ஸ்லோ லேர்னராலையும் கண்டிப்பாக இதை போட்டிருக்க முடியும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 8y பிளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. 27th கொஸ்டின் வந்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதுவும் ஈஸி தான். எக்ஸைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சம் கேட்டிருக்காங்க. ஸோ ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2. அந்த மைனர் ஆர்டர் எடுத்து பார்க்குறப்ப நமக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஸோ அதனால நமக்கு வந்து 2. அடுத்ததாக 28 and 29 வந்து அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். பார்க்கல, ஏன்னா இது செகண்ட் வால்யூமு, அதனால் நான் இதை பார்க்கலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருந்திருக்கும். 28th வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் sin பவர் 10x, இன்னொன்று வந்து லிமிட் வந்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டுமே. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். sin 10 பவர் x அதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க. 9/10 into 7/8 அப்படியே நம்ம வந்து ரிவர்ஸில் அப்படியே கொண்டு வந்துட்டு இன்டூ π/2ன்னு போட்டோம்னா 63 π/512 அப்படின்னு ஒரு ஃபார்முலா நமக்கு அதுபடி பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். 29th வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹாபிட்டல் ரூல் பேஸ் பண்ணி நம்ம 1/2 அப்படின்னு ஆன்சர் வந்து கொண்டு வந்தாச்சு. அடுத்ததாக 30th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஈஸியாக ஒரு கம்பல்சரி கொஸ்டின் மேக்ஸில் கேட்க முடியுமா அப்படின்னு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது இன்டீரியராக இருந்தாலுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்டீரியர்னு இது சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த கோப்ளானருங்கிற கான்செப்டே நமக்கு எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த வெக்டார்ஸோட அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த நம்பர்ஸை வந்து ஒரு மேட்ரிக்ஸில் போட்டு அதோட டிட்டர்மினண்ட்டை ஃபைன் பண்ணி முடிச்சோம்னா நமக்கு அந்த வேலை முடிஞ்சு. ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போடுறோம், நம்ம அந்த இதெல்லாம் எடுத்தாச்சு, போட்டு ஃபைனலாக ஈக்குவல் டு 0. ஸோ அந்த டிட்டர்மினன்ட் 0வாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெக்டார்ஸ் வந்து கோப்ளானார் அப்படின்றது தான் நமக்கு அந்த மேட்ரு. ஸோ ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்தளவில் நம்ம திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 2 3, அதுக்கப்புறம் இங்கே 25th ஒன்று 4, அதுக்கப்புறம் 26 5 27 வந்து 6 சம்முமே ஈஸியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 28 29 இது வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக 7 8மே ஈஸியாக தான் இருந்திருக்கும். பட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக நீங்கள் 6 சம்முமே போடுற மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கம்பல்சரியுமே கண்டிப்பாக போடாத ஒரு யாருமே இருக்க முடியாது. ஸோ 7க்கு 7மே வந்து 2 மார்க்ஸ் போடுற மாதிரி தான் அவங்க கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ 1 மார்க்கும் ஈஸி, 2 மார்க்கும் ஈஸி. 3 மார்க்ஸ் பார்ப்போம். இப்போ 3 மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸாம்பிள் 4.15 ஒன்றுமே அதை ப்ரூவ் மட்டும் தான் நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இங்கிட்ட இருக்கிற தூக்கி அங்கிட்ட போட்டு நம்ம வந்து ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரையாங்கிள் ஒன்று போட்டு எழுதி விட்டிங்கன்னா மேட்ரு முடிஞ்சு. ரொம்ப ஈஸி. 32nd வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த பேரபோலா எக்ஸாம்பிள் 5.29. இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ப்ராசஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களால் போட்டிருக்க முடியும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எக்ஸ் x1 இஸ் ஈக்குவல் டு -2 into y plus y1 போட்டு அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட 1, -3ல வந்து போடுறப்ப 2x plus y plus 1 is equal to 0 இது கொண்டு வந்துட்டிங்களா. அடுத்தது இதுக்கு ஒரு 1.5 மார்க். அடுத்து நார்மலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போடுறப்ப x minus 2y minus 7 இதுக்கு ஒரு இது வரைக்கும் போட்டதுக்கு ஒரு 1.5 மார்க், இதுக்கப்புறம் ஒரு 1.5 மார்க் அந்த மாதிரி தான் வந்து ஆன்சர் கீழே கொடுப்பாங்க. முடிச்சாச்சு. அடுத்தது 33rd கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார் இதில் ப்ரூவ் பண்ணணும்.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏ மைனஸ் பி வெக்டர் மட்டும் வெளியே எடுத்து அதுக்கப்புறம் டாட் போட்டு ஃபைனலாக நம்ம 0 அப்படின்னு நம்ம கொண்டு வர்றது தான் இது ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான் இது. அட்லீஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதி வச்சிட்டிங்கன்னா கூட ஹென்ஸ் ஷோன் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு இந்த 31 33க்கு எழுதி வச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு மார்க்காவது அட்லீஸ்ட் அது தருவாங்க. ஸோ அதனால் டோன்ட் வரி. அதுக்கப்புறம் 34th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸசைஸ் 8.7ல் ஃபோர்த் சம் கொஞ்சம் மாடரேட் டு டஃப் தான். ஏன்னா அது ஒவ்வொருத்தங்க படிச்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை இல்லையா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால். பட் டாப்பர்ஸ்க்கு கண்டிப்பாக அது ஓரளவு நமக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். 34th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3/2 u அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். 35th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் சம் வந்து 12 ப்ராடக்ட் வந்து இருக்கிறதுல மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேபி நீங்கள் கெஸ் பண்ணி கூட சொல்லலாம் 6 and 6 6 6 ஆர் தான் 36 வரும், ஏன்னா 5 6 ஆர் 30 சாரி 5 7 அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். ஸோ எனிஹவ் நீங்கள் அந்த ஆன்சரை மட்டுமாச்சு எழுதி வச்சுருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க் தருவாங்க. இல்லைனாலும் நீங்கள் அந்த மெத்தடிக்கலாக போட்டு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஃபைனலாக ஆன்சர் வந்து 6 and 6 and their product is 36. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 and 5 வந்து போடுறோன்னா 35 வரும். அதே மாதிரியே வேறு நம்ம போட்டு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். 8 and 4நாலும் வராது, மேக்ஸிமம் அப்படின்றது வராது இல்லையா. 9 and 3நாலும் மேக்ஸிமம் வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் 9 and 3 நான் எப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன், ஒவ்வொன்றா அஷ்யூம் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா கூட ஒரு 1.5 மார்க்காவது கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோன்ட் வரி. அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36th கொஸ்டின் வந்து எவால்வேட். இது வந்து கொஞ்சம் ஒரு மாடரேட் டு டஃப் தான். ஏன்னா கண்டிப்பாக 9th லெசன்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஈஸி தான். அது இல்லாமல் கொஞ்சம் பெருசு இது. ஃபைனலாக ஆன்சர் வந்து i = π/8 அப்படின்னு சொல்லி வரும். 37th வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ ரெக்டாங்குலர் ஃபார்மாக சிம்பிளிஃபை பண்ண ரொம்பவே ஈஸி. எக்ஸாம்பிள் 2.4. ஸோ -2y தான் இதோட ஆன்சர். 38th சம் வந்து பார்த்தீங்கன்னா 10.11 கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு டஃப்பான ஒரு சம் தான். ஏன்னா செகண்ட் சாப்டர் பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க. சாரி செகண்ட் வால்யூம். அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து y - x = a × 1 + xy. இதுதான் இதுக்கான ஆன்சர். 39th கொஸ்டின் ரொம்பவே ஈஸி. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் 11th சாப்டர் எல்லாருமே பார்த்துருக்கிறது தான். ஸோ ஈஸியாக நம்ம வந்து போட்டு 1/8 வந்து x = 0 and 3, 3/8 வந்து 1 and 2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டுடலாம். 40th கொஸ்டினும் நமக்கு இன்டீரியர் அப்படின்னாலும் கம்பல்சரி ரொம்பவே ஈஸியாக தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக நார்மல் கொஸ்டின்ஸில் கொஞ்சம் மாடரேட்டாக கேட்டு விட்டு கம்பல்சரியை ஈஸியாகவே கேட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அட்ஜியை போட்டு அதோட டிட்டர்மினன்ட் நீங்கள் நார்மலாக வந்து பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பட் அது ரொம்ப டைம் இல்லை ப்ளஸ் பாசிபிள் கம்மி தான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்துட்டு ஈஸியாக அந்த தியரம் 1.9 அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், தெரியும் இல்லையா. ஸோ அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் n - 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஏவோட டிட்டர்மினன்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வந்து ஆன்சர் -1ன்னு சொல்லி வந்து நிற்கும். இந்த -1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த -1 என்ன பண்ணுறோம், இது டிட்டர்மினன்ட் ஆஃப் a போட்டாச்சு. n - 1 n வந்து என்ன பண்ண ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ஆர்டர் வந்து 3x3. அப்போ 3ங்கிறதா இந்த இடத்துல மேட்ரிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ 3 - 1 என்ன பண்ணா 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ -1 பவர் 4 அப்படின்றப்ப ஆன்சர் வந்து +1 +1 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ ஆன்சர் வந்து +1. அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம 5 ஓகே ஒரு செகண்ட் 3 மார்க்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கே 7 கேளுமே ஆன்சரபிள் தான் ஒரு எபாவரேஜ் ஸ்டூடெண்ட்டால். இங்கே நமக்கு வந்து இது 1 போட்டுடலாம், இது போட்டுடலாம், 3 போட்டுடலாமா, இது போட முடியாது, இது போடாத மாதிரி தான் இருக்கும், பாதி வேணால் எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ 1 2 3. அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் 4 ஒன்று போட்டுடலாம். இங்கே PMF ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த அட்ஜியை வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். ஓவரால் ஒரு ஆவரேஜில் இருந்து ஒரு எபாவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 7 வந்து பார்த்திங்கன்னா போட முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாடரேட்டான செக்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வந்து எஸ் ஆப்வியஸாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஈஸியாகவும் கேட்டதே இல்லை இது வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர், இந்த மாதிரி ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர் இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் இன்னுமே ஈஸியாக கேட்டிருக்கலாமோ அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் ஒரு வேளை இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம போடுற மாதிரி அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷினாக இருந்தாலும் சரி, வேறு இந்த கொஷினாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் விஷயங்கள் பண்ணி அது நம்ம டீப்பாக பார்த்துருந்தோம்னா மட்டும்தான் போட்டிருக்க முடியும். பட் ஒரு டாப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வரப்பிரசாதம் தான் இது. ஏன்னா இன்டீரியர் இது வரைக்கும் ஒரு கண்டென்ட்டாவது இருக்கான்னு பாருங்கள். அங்கே மூணு 1 மார்க்ஸ் வந்து இன்டீரியர் கேட்டாங்க, இருந்தாலுமே புக் பேக்குன்ற மாதிரி தான் கொஞ்சம் நமக்கு பேசிக்கான அந்த ரூல்ஸ் தான் இருந்துச்சு, ரொம்ப டீப்பாகவும் போகலை. இங்கேயும் கம்பல்சரி ஒன்று தான் இன்டீரியர். அதை ஒரு இன்டீரியர்னு நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா அது பேசிக் தெரிஞ்ச விஷயம் தான். டிட்டர்மினன்ட் 0னா கோப்ளானர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
அதே மாதிரி 3 மார்க் இன்டீரியரும் சாரி கம்பல்சரி கொஷினும் இன்டீரியர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா தியரம் 1.9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நம்ம கொடுத்துருந்த அந்த பாண்ட் பேப்பர் கொஷின்ஸில் கூட வந்து நான் சொல்லியிருந்தேன், அந்த தியரம் 1.9 ஒரு டைம் நல்லா பார்த்துருங்க, 1.4 1.9லாம் நல்லா பார்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதுவுமே ரொம்ப ஈஸியாகவே போட்டிருக்க முடியும். ஸோ புக் பேக்கை நீங்கள் படிச்சிருக்கணும், அது உங்கள் தப்பு தான் இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு 5 out of 7 தான் வருதுன்னா செகண்ட் வால்யூம்லையும் நம்ம புக் பேக் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்க்காம இருந்தது உங்கள் தப்பு தான். ஸோ அப்படின்றப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் பார்க்குறப்ப இது ரொம்பவே இருக்கிறதுல ஈஸியஸ்டான ஒரு கொஷின் பேப்பராக தான் கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க்ஸை பொறுத்தளவுலையும் அது இது அப்படி தான் வந்திருக்கு. ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன். தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 தான் அந்த ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ். அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்தது tan இன்வர்ஸ் a ப்ளஸ் tan இன்வர்ஸ் b அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 4.28லேருந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த எக்ஸோட ஆன்சர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2 தான் எக்ஸோட ஆன்சர். இதுக்கப்புறமா 42nd கொஸ்டினை பொறுத்தளவில் நமக்கு 11th சாப்டர் எக்ஸைஸ் செகண்ட் எக்ஸைஸ்லேருந்து செகண்ட் சம் கேட்டிருக்காங்க. 6 sided டை, இதோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் 4 less than x less than or equal to 10 வந்து பார்த்தீங்கன்னா 13/18 அப்படின்னு அதோட ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதுக்கப்புறம் பி வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அந்த லோக்கஸ் ஆஃப் இசட் வந்து இதுதான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம்னாலே முடிஞ்சு. எக்ஸைஸ் 2.6ல செகண்ட் சம். 43 வந்து பார்த்தீங்கன்னா கோனிக்கல் வாட்டர் டேங்க் எக்ஸைஸ் 7.1ல எத்தனை டைம் நம்ம சொல்லியிருக்கோம், 7.1ல இருந்து வேர்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துடும் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ 8th சம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 43A வந்து பார்த்தீங்கன்னா 9/10 மீட்டர்ஸ் பெர் மினிட். பட் மோஸ்ட்லி எல்லாருமே எக்ஸாம்பிள் 6.5 தான் எழுதியிருப்பீங்க. வெக்டார் மெத்தடு கண்டிப்பாக வர்ற எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கிற ஒரு கொஸ்டின்னா இந்த வெக்டார் மெத்தட் தான். ஸோ அதுவும் வந்துருச்சு. 44th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5.5ல 8th 5.5 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். அதுலேருந்து வந்துருச்சு அந்த பைப்பு வாட்டர் கொஷின், இது வாட்டர் பைப் கொஷின் இது. ஸோ இந்த டயக்ராம் போட்டுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க்கு. ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் இது. 3√3 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா முடிஞ்சு. இல்லைனா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸைஸ் 10.7ல தேர்ட் சம் இது. ஸோ அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போயிட்டு ஃபைனலாக நமக்கு வந்து x × y + cos x = sin x + c அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடியுது 44B. 45A வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்டீரியா அந்த கொஷின், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 10th சாப்டர்லேருந்து 8th எக்ஸைஸ் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 9 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நமக்கு அதுக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினும் கூட. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நமக்கு இன்டீரியர்ல இருந்து கேட்டிருக்காங்க. வெக்டார் அண்ட் கார்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த பிளேன் கண்டெய்னிங், இது வந்து இந்த x-2 அண்ட் parallel to the line, இது ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இன்டீரியர். இதுக்கப்புறம் 46th வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை த எலிப்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினும் 9.49 எக்ஸாம்பிள்ல இருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து πABங்கிறது ஆன்சர். ஆர் சாய்ஸில் வந்து பாரபோலா அந்த ஈக்குவேஷனோட வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் வந்து நம்ம போட்டணும். ஸோ வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் இருக்குது. லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து தேவையில்லை, ஏன்னா நமக்கு 3 தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு அந்த 3 மட்டும் எழுதிட்டோம் அப்படின்னாலே 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கால்குலேட் பண்ணி கரெக்டாக நம்ம எழுதணும். 47th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இது ஷோ தட் P ஈக்குவலன்ஸ் ஆஃப் Q இஸ் ஈக்குவல் டு நாட் P ஆர் Q அண்ட் நாட் Q அண்ட் P. ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்ம ட்ரூத் டேபிள் வச்சே போட்டுடலாம். அவங்க வந்து எதுவுமே கண்டிஷன்லாம் கொடுக்கல. ஸோ தாராளமாக ட்ரூத் டேபிள் வச்சு நம்ம போடுறப்ப சுலபமாக முடிச்சு விட்டுறலாம். ஏன்னா P ஈக்குவலன் Q வந்து நமக்கு PQ, இது எப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு டைம் அந்த மாறி மாறி வருதோ TF FT வர்றப்ப தான் இது ஃபால்ஸ்ன்னு வரும். TTங்கிறப்ப Tயும் FFங்கிறப்ப நமக்கு T வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துடும் இந்த PRQ அப்படின்றது. அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் P நாட் Q எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நாட் P RQ அப்படின்றப்ப நமக்கு RQல எப்போ ஃபால்ஸ் வரும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நாட் P இங்கே இருக்குது. ஸோ இங்கே RQ நம்ம வந்து பார்க்குறோம். நமக்கு FF அப்படின்றப்ப மட்டும்தான் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ரெண்டு சைடும் ஃபால்ஸ் இருந்தால் தான் ஃபால்ஸ் வரும். அட்லீஸ்ட் ஒரு ட்ரூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூ அப்படின்றத ஆன்சர் வரும். ஸோ TF TT போட்டாச்சு. அதே மாதிரி நாட் Q
ஆர்பி அதுவும் அதே கண்டிஷன் தான். அதுபடி நமக்கு வந்து எப்போ எஃப்எஃப் வருதோ அதை மட்டும் நம்ம வந்து எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணுறப்ப என்ன அர்த்தம், நமக்கு வந்து எப்போ டிடி வருதோ அப்போ மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி வரும், மற்ற டைம் எல்லாமே ஃபால்ஸ் வரும். ஸோ இங்கே டிடி ஃபர்ஸ்ட் ஒன், அதனால டி போட்டாச்சு. எஃப்டி அப்படின்றப்ப எஃப், டிஎஃப்ன்றப்ப எஃப், டிடிங்கிறப்ப டி. ஃபைனலாக அதை ரெண்டே கம்பேர் பண்ணி பாருங்கள், சேம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து போட்டாச்சுன்னு சொல்லி ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கை வாங்கிடலாம். இங்கே நமக்கு கிராமர் ரூல் கேட்டிருக்காங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின் தான். எக்ஸைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்த்து. பட் மோஸ்ட்லி இதுவே நம்ம ரொம்ப சுலபமாகவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கலாம். ஓவரால் 5 மார்க்ஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 41st கொஸ்டின் வந்துட்டு டெஃபினெட்லி ஆன்சரபிள். ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருந்தோம். அப்படியே இல்லைனாலும் tan இன்வர்ஸ் ஏ ப்ளஸ் tan இன்வர்ஸ் பி ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். 42nd பொறுத்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட், இந்த இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது பப்ளிக்கில் வந்துருன்றது தெரிஞ்சது தான். லோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அடுத்ததாக 43 பொறுத்த அளவில் இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே ஈஸிலி ஆன்சரபிள். இது ஹைலி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், ஸோ கண்டிப்பாக இது போட்டிருப்பீங்க. அடுத்ததாக 44ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ கொஸ்டின் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.5 எக்ஸைஸே, அந்த டோட்டல் எக்ஸைஸே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி தான் 45th நமக்கு வந்து அந்த 10.8 எக்ஸைஸும் நமக்கு அந்த பாக்டீரியா க்ரோத் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம். அதுக்கப்புறம் 46th வந்து பார்த்தோம்னா ரீஜியன் பவுண்டட் பை எலிப்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். அட் த சேம் டைம் நமக்கு வந்து இது அதை விட இம்பார்ட்டன்ட், இந்த பேராபோலாவோட வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ். அண்ட் இங்கே வந்து ட்ரூத் டேபிள்ங்கிறனால ரொம்ப ஈஸி. கிராமர் ரூலும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு எபாவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் எல்லாமே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 7.5 or 35 வாங்கியிருக்கலாம். இல்லை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா தரவா செகண்ட் வால்யூம் இம்பார்ட்டன்ட்டையும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வாங்கியிருக்கலாம். போன வருஷம் பேட்ச்க்கே நான் இந்த மாதிரி வீடியோ போட்டப்போ சொல்லியிருந்தேன், செகண்ட் வால்யூம் இம்பார்ட்டண்ட்டை படிக்காமல் போயிருந்தீங்கன்னா 5 மார்க்ஸில் மாட்டிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் நமக்கு நடந்திருக்கு. செகண்ட் வால்யூம் இம்பார்ட்டன்ட் நமக்கு நல்லாவே கேட்டிருக்காங்க, அந்த பாக்டீரியல் க்ரோத் அதெல்லாமே. ஓவரால் நீங்கள் பாருங்களேன், ஒரு அபாவரேஜ் ஸ்டூடெண்டால கண்டிப்பாக 1 மார்க்ஸில் 18 மார்க் வாங்கிட முடியும். மேபி அந்த 2 இது ஃப்ளூக்கில் ஏதாவது போட்டால் அவங்க தப்பாக போயிருக்கலாம், இல்லை மறந்துருச்சுக்கலாம், டக்குன்னு 18 வாங்கியிருக்கலாம். 2 மார்க்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 7 2s are 14 வாங்கியிருப்பாங்க. 3 மார்க்ஸில் ஒரு 6 3s are 18 அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. 5 மார்க்கில் கண்டிப்பாக 35 மார்க்ஸ் அப்படின்றது வாங்கியிருக்க முடியும். ஓவரால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 மார்க்ஸ் போச்சு, இங்கே ஒரு 2 மார்க்ஸ் போச்சு அப்படின்னா 5 மார்க் தான். 85+ தாராளமாக எடுத்துருக்க முடியும். இந்த டாப்பர்ஸ் வந்து இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் டாப்பர்ஸ் டெஃபினெட்லி 90 out of 90 போட்டிருப்பாங்க. பட் டாப்பர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசால்ட்டு டாப்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் 89 88 அப்படின்னு வாங்கிட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணி 89 88ன்னு வாங்கியிருப்பாங்க. மொத்தத்தில் ரொம்பவே ஒரு ஈஸியான கொஷின். 2022 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸி அப்படின்னு சொன்னாலும் அந்த வருஷம் அந்த பேட்சோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு 5 months டைம் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க அந்த கொரோனா டைமில் அவ்வளோ சிலபஸே அவங்க படித்து எழுதுனதே பெரிய சாதனை தான். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக பாருங்கள், கட் ஆஃப் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் விட்டதை விட இங்கே பயங்கரமாக எகிரிடும். ஏன்னா ரொம்பவே எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின்ஸ் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் கேட்டு வச்சாங்க. அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் கம்பல்சரி இவ்வளோ ஈஸியாக கேட்டுட்டாங்களேங்கிறது தான் அன்எக்ஸ்பெக்டட். அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டப் இருக்குது. ஓரளவு நமக்கு வந்து எல்லாமே எல்லாருமே 80+, ஒரு எபாவரேஜ் 80+ வாங்குற லெவல் ஈஸியாக நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ.